தமிழர்களின் சக்தி, தைரியம், பக்தி இவை அனைத்தையும் ஒரே சின்னமாக தரிசிக்க வைக்கும் ஒரே தெய்வம் நம் முருகப்பெருமான். ஆனால் இன்று நாம் போகிற இந்தப் பயணம் சாதாரண கோவில் பயணமில்லை. 1000 ஆண்டுகளாக மறைவாகக் கிடந்த முருகன் கோவில் வரலாறும் அதிலிருக்கும் மர்மங்களும் அனைத்தையும் நாம இன்று தெரிந்து கொள்வோம். வீடியோல கடைசி வரை பாருங்க, உங்க கண்ணை குளிர வைக்கும் கதைகள் இருக்குது. முருகன் தமிழ் மக்களின் கடவுள். ஆறுமுகம், குமரன், குகன், கந்தன், கார்த்திகேயன், சுப்பிரமணியர், பாலசுப்பிரமணியர் மற்றும் அழகுமிக்க பல பெயர்களும் உள்ளன. 100க்கும் மேற்பட்ட பெயர்களால் தமிழர்கள் முருகனை அழைக்கிறார்கள். புராணத்தின்படி அசுரன் சூரபத்மனை அழிக்கவே சிவபெருமான் தனது சக்தியிலிருந்து ஆறுமுகனாகத் தோற்றுவித்தார். அவருக்கான முதல் பூமி வடிவ சந்நிதி தமிழகத்தில்தான் உருவானது. 6 படை வீடு என்கிற இந்த கருத்து சாதாரணமாயில்லை. ஒவ்வொரு கோவிலும் தனித்தனியான வரலாறு, அதிசயம், ஆழமான தத்துவம் உண்டு. நண்பர்களே, நீங்கள் முருகன் பக்தர்களாக இருந்தால் முருகன் என்று கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. முருகன் தேவசேனையை திருமணம் செய்த புனித ஸ்தலம்தான் திருமுருகன் பூங்காவனம், திருப்பரங்குன்றமாகும். கடற்கரையை ஒட்டி நிற்கும் ஒரே படை வீடு. சூரபத்மனை வென்ற இடம்தான் திருச்செந்தூர். தண்டாயுதபாணி என தியான நிலையில் நிற்கும் இடம்தான் பழனி. இதே பழனிதான் பழம் நீ என்ற கதைக்கு பிரசித்தமாகும். அங்கே கணேசனுக்கே முருகன் ஓம்காரத்தின் அர்த்தம் சொல்கிறான். குருவாக விளங்கும் இடம்தான் சுவாமிமலை. திருமகளை பெற்றுக்கொண்ட பின் தியானம் செய்த புனித ஸ்தலம்தான் திருத்தணி. காடுகளால் சூழ்ந்த தியான பரிசுத்தம் நிறைந்த ஸ்தலம்தான் பாழமுதிர் சோலை. அனைத்து படை வீடுகளும் கிமு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் வளர்ச்சியடைந்தவை. சங்க இலக்கியங்களில் கூட முருகன் கோவில்கள் நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. பழனியும் சுவாமிமலையும் குறிப்பாக சேர சோழ பாண்டியர் காலத்தில் பெரும் வளர்ச்சி பெற்றது. எவ்வளவு பெரிய புரளி சொன்னாலும் சுனாமியே வந்தாலும் கோவிலுக்கு எந்த சேதமும் இல்லை. திருச்செந்தூரில் கடல் அழிக்காத கோவிலாகும். முருகன் ஒரு போர்க்கடவுள் மட்டுமல்ல, அவர் ஞானத்தின் கடவுள். அதனால்தான் சுவாமிமலையில் எப்படி சொல்கிறார், ஓம் என்பது பிரபஞ்சத்தின் மூல சக்தி என்று. வேல் தீமையை வெல்லும் வெளிச்சத்தின் அடையாளம், மேலும் அறிவால் வெல்லும் மாற்றல் என்ற இரகசியத்தையும் தருகிறது. முருகன் கோவில்களின் வரலாறு வெறும் கதைகளல்ல, அவை 1000 ஆண்டுகள் பழமையான தமிழர்களின் நாகரீகத்தையும் தொழில்நுட்பத்தையும் ஆன்மீக பாரம்பரியத்தையும் பேசும் உயிர்ச் சாட்சிகள். இன்னும் முருகனின் மகிமையையும் வரலாறையும் தெரிந்து கொண்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பக்தர்களோட ஷேர் பண்ணுங்க.